ஒரு காதல்ல சந்தேகம் வந்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கோவம் வரும், ரெண்டாவது ரிப்பீட்டடா சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு மனுஷன் சடனா தான் மனைவியை கொலை பண்ணிட்டு அடுத்து அவன் பண்ண விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அவன் பண்ண விஷயம் ஒட்டுமொத்த டெல்லியுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு கேஸை பத்தி மறக்காம வச்சிருக்குன்னா அவன் எப்படி இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு பாத்துங்க. இது ஒரு நார்மல் அஃபேர் கேஸ் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு சினிமாவை விட பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் கொண்ட கேஸ் தான் இது. என்னோட பேர் விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்ட்ரி சேனல்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1995 நியூ டெல்லியில புதுசா கல்யாணம் ஆன சுசில் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்க ஒருத்தர், அவரோட மனைவி பேரு நைனா ஷானின்னு சொல்லிட்டு. வெளியே பாக்குற எல்லாருக்குமே நார்மல் ஒரு லைஃப் தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா சகஜமா வாழ்றாங்க, அங்கங்க வெளியே போயிட்டு வராங்க. நார்மலா ஒரு ஏரியாவில் இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு வேளை நல்ல கப்புள்ஸ் தான், நல்ல கல்யாணம் ஆகிட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இது பயங்கரமான ஒரு பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சுசில் சர்மா நைனாவை சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு, வைஃப் சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்படியே இந்த சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சரி பரவாயில்ல விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கும்போது, ஆனா ஜூலை 2, 1995 அன்னைக்கு மறக்க முடியாத ஒரு நாள் நடக்குது. என்னன்னா அன்னைக்கு நைனாக்கு தெரியாது இன்னைக்கு தான் நம்ம சாவ போற கடைசி நாள்னு சொல்லிட்டு சுசில் கட்சி வேலைலாம் முடிச்சுட்டு ஈவினிங் டயர்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வரும்போது வீட்டுக்குள்ள ஸ்டார்டிங்லேயே ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ஏன்னா யார் கூட போன் பேசிட்டு இருக்காங்க. இதை சுசில் பார்த்துட்டு யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது நார்மலா உங்க வீட்டுல எப்பவுமே நடந்துட்டே தான் இருக்குமா? ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்ட்ரோலை மீறி தாண்டி போய் ரொம்பவே கோவப்பட்ட அவரு கையில இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து நைனாவை சுட்டுறாரு. சுட்ட உடனே அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவர் பண்ண விஷயம் தான் டெல்லியில இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கு ஒரு கேஸ் அமைது. ஏன்னா இவர் அதுக்கப்புறம் பண்ண விஷயம் என்னன்னா, சுட்டதுக்கு அப்புறம் இந்த கேஸ் நம்ம மேல விழக்கூடாது, ஏன்னா நம்ம ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, கத்தி எடுத்து தான் மனைவியை துண்டு துண்டா கட் பண்ணி இந்த தந்தூரி கடைங்க இருக்குல்ல, அந்த தந்தூரியா அடுப்புக்குள்ள போடுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு கடையை நெருப்பு பத்த வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சைடா நைட்டு சரௌண்டிங் வந்த போலீஸ் பார்த்துட்டு என்ன இங்க ஓவரா புகை வந்துட்டு இருக்குன்னு போய் பார்க்கும்போது போலீஸ் வர சவுண்டு கேட்டு இவர் இந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போலீஸ் வந்து என்னடான்னு பார்க்கும்போது பயங்கர ஷாக்கு. ஏன்னா உடல் பாகங்கள்லாம் கட் பண்ண நிலைமையில இந்த ஒரு அடுப்புக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் சந்தேகப்பட்டு யாருன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க இது நைனான்ற ஒரு கேர்ளோட பாடின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இந்த உண்மையும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் அஃபேர்ல இருந்தா, ஸோ கோவத்தில் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இதை மறைக்க தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர் ஜெயிலில் தான் இருக்காரு. இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.